வணக்கம். என் பேர் பரமேஸ்வர். இந்த படத்தோட இயக்குனர். இது என்னுடைய 6வது படம். முதல் படம் அர்ஜுன் சாரை வச்சு சூரிய பார்வை, சத்யராஜ் சாரை வச்சு 2 படம் பண்ணேன். வணக்கம் தலைவா, லூட்டி, ரம்பா, ஜோதிகா, லைலா. ரம்பாவோட பேனர், அவங்க தான் ப்ரொடியூசர். லைலா, ஜோதிகா வச்சு 3 ரோசஸ் என்ற ஒரு படம் பண்ணேன். அப்புறம் அர்ஜுன் சார் ப்ரொடியூசராக அருண் விஜய் வச்சு தவம் என்ற படம் பண்ணேன். இது என்னுடைய 6வது படம். ஸோ அந்த 5 படங்களும் மற்ற படங்கள் எல்லாமே கமர்ஷியல் படம். இந்த படம் கொஞ்சம் ரிஸ்க்கான படம். இதில் வந்து சாங்கு கிடையாது, காமெடி கிடையாது, ஃபைட்ஸ் கிடையாது. ஆனால் 2 மணி நேரமும் ஒரு டென்ஷனும் ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்த படம். ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த படம் ஷூட்டிங் இடத்துலையும் அந்த இடத்துல இந்த இடத்துலையும் எங்களுக்கு பெரிய ரிஸ்க்கு தெரியல. கதை தான் ரிஸ்க்காக இருந்தது. ஸோ இந்த கதை ரிஸ்க்கு என்னன்னு சொல்ல போனால், இப்போ கதை பண்ணும்போது எங்களுக்கு கதை பண்ணி ஷூட்டிங் போகும்போது எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏகப்பட்ட படங்கள் நானும் பண்ணியிருக்கேன் கோ-டைரக்டராக. ஜெய்ஹிந்த், சூரிய பார்வையெல்லாம் இப்படி ஜெய்ஹிந்த், சூரிய பார்வை நான் டைரக்ட் பண்ண படம். வணக்கம் இது தாயின் மணிக்கொடி, இதிலெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னோம். அப்போல்லாம் இந்த எதிர்ப்புலாம் கிடையாது. இப்போ சமீபமாக காலமாக இப்படிப்பட்ட எதிர்ப்பு வருது. அதனால் என்ன படம் பண்ணணும், என்ன கதை பண்ணணும், அப்படி இது ஆல்ரெடி நாங்கள் பண்ண கதை பண்ணிவிட்டு அந்த சன்சாரில் வந்து எங்களுக்கு ஒரு 7 மாதம் ஆகும்போது இந்தமாரி பிரச்சனைகள் வரும்போது தான் சன்சாரில் எங்களுக்கு இது வரைக்கும் 3 தடவை எங்களை இழுத்து அடித்து ஒரு 6 மாதம், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த படத்தோட யூஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க. ஸோ அந்தமாரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துடுச்சு இந்த படத்தால். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெளியே வந்திருந்ததுன்னா ஒரு பிரச்சனை படமாக தான் இருந்திருக்கும். அது கிளைமேக்ஸ் பார்க்காத வரைக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தாங்கன்னா இது ஒரு நல்ல கருத்து சொன்ன படமாக இருக்கும். என்னென்னா உண்மையான ஒரு தீவிரவாதி என்றவன் முஸ்லீமாக இருக்க முடியாது, உண்மையான முஸ்லீம் தீவிரவாதியாக இருக்க முடியாது அன்றது ஒரு கருத்து. இது வந்து என்னன்னா இப்படி ஒரு படம் சொல்லுவோன்றதான். எல்லாம் ஒரு நம்ம இந்த ஒரு கதை அவங்களுக்காக நம்ம பண்ணால் நமக்கு பெருமை, அவங்க அது பெருமைப்படணும். அதுக்காக ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இந்த சூழ்நிலைக்கு அது ஒரு நல்ல மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த படம் ஒரு பெரிய ஆப்டான படம். ஸோ இந்த படம் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து மகேஷ் அண்ட் சாக்ஷி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மணி சார். ஸோ இந்த படத்துக்கு கேமராமேன் விஜய், எடிட்டர் வந்து தங்கவேலு. ஸோ பவன்ன்றவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் போன இடங்கள் சொல்லணும். இட்டாலி போயிருக்கோம், பேங்காக், ஸ்ரீலங்கா அண்டு பாண்டிச்சேரி அண்ட் சென்னை, இத்தனை இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படம். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மகேஷ். இது என்னோடய செகண்ட் மூவி கரும்புலி. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி பயமறியான், அது வந்து ஒரு 2010 ரிலீஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் கேப்பு, ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ட்டு. இது செகண்ட் மூவி. இட்ஸ் பேஸ்ட் ஆன் பேட்ரியாட்டிக் மூவி. இது ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ்க்குலாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்து 10, 15, 20 படங்கள் தாண்டி பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு செகண்ட் மூவியே கிடைச்சது. ஐ எம் ரியலி லக்கி. ரியலி தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர். காரணம் என்னென்னா, இது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா, இந்த கதை அதாவது ப்ரொடியூசர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஒரு கதை கேட்க போகிற இடத்துல ஹீரோவாக பண்ணிட்டேன். இது ஹீரோயிசம் ஸ்கிரிப்ட் இல்லை, இது பேட்ரியாட்டிக் ஸ்கிரிப்ட். மகேஷ், இது சும்மா ஸ்கிரிப்ட் கேளுங்கன்னு தான் சொன்னார். போன இடத்துல எனக்கு ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்டு ஃபார் அபவுட் த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் இந்த படம் நான் தான் பண்ணணும்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கின கேரக்டர். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற உலக கண்ட்ரிகள் எல்லாரும் பாதிக்கப்படுற ஒரு பெரிய பிரச்சனையே வந்து டெரரிசம், தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு பொலிட்டீஷியன்ஸ் இல்லை மிலிட்ரி கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன்ஸ் என்ன பண்ணலாம், அகெயின்ஸ்ட் த டெரரிசம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டே பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து கரு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த மும்பை அட்டாக், தாஜ் ஹோட்டல் அட்டாக்கை பேஸ் பண்ணி தான், அங்கேருந்து தான் அந்த கருவை எடுத்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணோம். இன்னும் ஒரு லைனில் சொல்லணுன்னா, ஒரு தீவிரவாதி உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது, ஒரு உண்மையான முஸ்லீம் தீவிரவாதியாக இருக்க முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டே. இதில் டைரக்டர் பரமேஸ்வர், இவர் ஏற்கனவே லூட்டி, வணக்கம் தலைவா, சூரிய பார்வை, தவம் இப்படி நிறைய படங்கள் பண்ண டைரக்டர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட வர்ஷா கே பாண்டே, மும்பை கேர்ள், அவள் இது 3rd மூவி நினைக்கிறேன் தமிழில். அடுத்து பிராச்சி அதிகாரி, அவளும் பண்ணியிருக்கா. ப்ளஸ் சூர்யாக்கிரன், அதோட என்னோட மௌலின்னு ஒரு பையனும் பண்ணியிருக்காப்புல. அவனும் ஒரு 4-5 படம் பண்ண ஹீரோ. ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அவசியமான ஒரு படம். எகெயின்ஸ்ட் த டெரரிசம் சக்ஸஸ் பண்ண வைங்க. தேங்க்யூ வெரி மச். இது முழுக்கவே பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஷூட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயம். ஒரு எர்ணாகுளம். அதுக்கப்புறம் நான் வந்து மாஃபியாவில் ட்ரெயினப் ஆகிறது வந்து இட்டாலியில் எடுத்திருக்கோம், பேங்காக்கில் எடுத்திருக்கோம், ஸ்ரீலங்காவில் எடுத்திருக்கோம். மேஜர் போர்ஷன் வந்து எர்ணாகுளம் அண்ட் பாண்டிச்சேரி இதில் தான் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் அந்த ஒரு
5 to 7 minutes வந்து இட்டாலியில் நான் ட்ரெயின் அப் ஆகிற மாதிரி ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் மூவி இதே படத்துக்கு தான் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இப்படி ஒரு மெசேஜ் சொல்லணுன்னு ட்ரை பண்ணி நிறைய சென்சார் போர்டு இப்படி பல விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதனால் ஒரு ஒரு காமெடி படம் அடுத்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் ஒரு காமெடி படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்து இப்போ டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது டெக்னீஷியன்ஸ் இன்னும் ஃபைனல் ஆகலை. அடுத்து கண்டிப்பாக காமெடி படத்தில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். Hello behindwords.com viewers, this is Varsha K. Pandey here. I have come here for my release of the movie Karampuli, which is soon going to hit the theatres. Less than any more, my character in this is little bit challenging, and you all will appreciate, because not only me as well as all the artists, all the performers who are working in this movie have done their best of the best. And as per I am the newcomer, and else also are good performers, but they were also very skilled, so we have still tried our level best to give. Else our directors, our assistant directors all have also supported us. Second thing, that my character in this movie is a bit sweet, humble and very caring kind of a girl in starting, but later it comes that I am a terrorist, and of course I have been a Muslim girl. My name is Saira Banu in this, and they all say that she has become a terrorist, and they start hating me, and they start ignoring me. Even they treat very badly also with me. So you all will see in this movie how the movie goes on. This is giving a very positive response. It's nothing like just listening few dialogues, you just go out, because there are many things in this movie which you need to sit till the end and watch this movie. Then only you will get to know that how positive response this movie is giving and how good message it is giving. So I just request everyone, go and watch this movie. We all have done very much hard work in this, and appreciate our work. Don't go for the pirated ones. Go in the theaters and watch, and appreciate our work and give us a good response. In this movie there are two heroines, Prachi Adhikari and Surya Kiran. Both are giving a very good challenging work in this, because both characters are very good. Else there are more 4 guys who are terrorists and who are in my group. So I mean I am in someone's group. So that movie is like a patriotic one, as I told, because in this movie there is no small or no big. All are doing this very good performance work in that, and I wish that please you all go and watch, then you will get the idea that how this movie is going on. Yeah, I'm from Mumbai, and I have come along the way. I'm been doing theaters from last 7 years, and theaters is a different thing, but facing a camera is little bit different. So there's nothing so special about me. Else you just go and watch the movie, then you will get to know that okay, what else better I can do or what else I can't do. So God bless me and God bless you all. Thank you. பிகின்வுட்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் விஜயவல்சன், கரும்புலி இந்த படத்தோட கேமராமேன். இது என்னோட 2வது படம். என்னோட முதல் படம் அத்தியாயம் மேபி இந்த அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அதோட டைரக்டர் வந்து யுவன் சிந்தனை செய்ய ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. இது வந்து என்னோட 2வது படம் கரும்புலி. இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் பரமேஸ்வர். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. ஏன்னா வந்து டைரக்டரோட ஹார்ட் ஒர்க் இதில் தெரிஞ்சது. டே நைட்டாக வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். ப்ரொடியூசரோட சப்போர்ட்டையும் ஆர்டிஸ்டோட சப்போர்ட்டும் நல்லா இருந்தது. இதில் மகேஷ் நல்லபடியாக பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. வர்ஷா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மொத்தமாக 22 நாள் ஷூட் பண்ணோம். இந்த 22 நாளில் இட்டாலி, பேங்காக், பாண்டிச்சேரி, அப்புறம் கேரளா. இந்த கேரளாவில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 10 நாள் நாங்கள் இருந்து 15 நாள் நாங்கள் இருக்கும்போது ஷூட்டிங் மாதிரி இல்லை, எல்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்து கெட் டுகெதர் மாதிரி ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி படமும் நல்லா வந்திருக்கு. படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து உங்கள் ஆதரவு தருவீங்க. இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 5D இப்போ நான் எடுக்கிறாங்க. இப்போ நான் இந்த படத்தில் 5Dயில் தான் பண்ணியிருக்கேன். இந்த படம் 5Dயில் பண்ணது மட்டும் இல்லாமல் இதில் DIன்றது ஒன்றுமே பண்ணல. படம் ரொம்ப லைவாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். நல்லா பண்ணியிருக்கோம். படத்தை பார்த்து உங்களோட ஆதரவு தெரியும். நான் வந்து பேசிக்காக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். 20 இயர்ஸாக நான் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அதாவது ஜீவன் எங்கள் மாமா, அவர் ஆல்ரெடி ஞாபகங்கள், மயில் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேமராமேன்.
அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து எப்படி இப்போ கேமராமேனாரோ அதே மாதிரி சுகுமார் எப்படி, ஏன்னா நாங்களாம் டோட்டலாக சுகுமார் மாமா சுகுமார் வந்து மச்சான், ஜீவன் வந்து கேமரா, அவரு எல்லாரும் இப்போ கேமராமேன் ஆகிட்டாங்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து. நான் கொஞ்சம் டிலே ஆகுனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கரெக்டாக பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக படம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படம் இன்னொரு படம் வந்து நம்ம திருமலை டைரக்டரில் மனிதன் 2013 படம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். படம் நல்லபடியாக அதுவும் வந்திருக்கு. மேபி அடுத்த படம் கமிட் ஆகிருக்கும். அடுத்த படமும் இப்போ போகிறோம். அதுவும் வந்து நம்ம யுவனோட படம் தான். சிவன் சிந்தனை செய்ய அத்தையை முடிச்சா இமிடியேட்டாக போகிறோம்.